ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தாச்சா டால்க்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பொது தமிழ்லேருந்து 3 டாபிக் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோ பொது தமிழில் 3 டாபிக் பார்த்தோம். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. தாவரங்களின் உறுப்பு பெயர்கள், பறவை விலங்குகளின் இளமை பெயர்கள், பறவை விலங்குகளின் இருப்பிடம். சரிங்களா? இந்த 3 டாப்பிக்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதை பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். ஏன்னா இதுலேயும் 3 டாபிக் வரப்போகுது. இந்த 6 டாப்பிக்குமே பார்த்திங்கன்னா பொது தமிழில் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். சரிங்களா? இந்த 6 டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் இருக்குது. ஸோ அதனால் பார்த்துங்க, வீடியோவை டவுன்லோட் பண்ணி படிக்கிறது, அதை பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறது, அதெல்லாம் தவிர்த்துட்டு இதை டைம் ஒதுக்கி ஒன்ஸ் நீங்கள் கேளுங்க. சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், காய்களின் இளமை பெயர்கள் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய்ன்னு சொல்லுவோம். ஆனால் அதோட இளமை பெயர் என்னன்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கத்திரி பிஞ்சுன்னு சொல்லுவோம். சரிங்களா? கத்திரிக்காயை எப்படி சொல்லுவோம்? ஃபஸ்ட்டு கத்திரி பிஞ்சு. அந்த காயோட இளமை பெயர் என்னென்னா கத்திரி பிஞ்சு. அடுத்து பாருங்கள், மாவடு, அவரை பிஞ்சு, பலா பிஞ்சு, வெள்ளரி பிஞ்சு, தென்னங்குரும்பை. சரிங்களா? தென்னங்குரும்பை, முருங்கை பிஞ்சு, கரும்பு தோகை. சரிங்களா? கரும்பு தோகை. கத்தரி பிஞ்சு, மாவடு, அவரை பிஞ்சு, பலா பிஞ்சு, வெள்ளரி பிஞ்சு, தென்னங்குரும்பை, முருங்கை பிஞ்சு, கரும்பு தோகை. சரிங்களா? இது எல்லாமே பார்த்திங்கன்னா காய்களோட இளமை பெயர்கள். அடுத்த டாபிக் பார்க்க போகிறது செடி கொடி மரங்கள். இதோட பொருட்களோட தொகுப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? தென்னை மரம் நிறைய இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? தென்னங்கோப்பு. சரிங்களா? ஆலங்காடு. சரிங்களா? ஆலங்காடு. பலாத்தோப்பு, தென்னந்தோப்பு, பலாத்தோப்பு, பூஞ்சோலை. சரிங்களா? பூஞ்சோலை. பனந்தோப்பு, பூந்தோட்டம், மாந்தோப்பு, வெற்றிலை தோட்டம். வெற்றிலை எப்படி சொல்லணும்? தோட்டம் சொல்லணும். புளியந்தோப்பு, வாழையை தோட்டம் சொல்லணும். வாழை தோட்டம். முந்திரி தோப்பு, கள்ளிக்கற்றை. சரிங்களா? கள்ளிக்கற்றை. இதில் பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பு, பலாத்தோப்பு, பனந்தோப்பு, மாந்தோப்பு, புளியந்தோப்பு, முந்திரி தோப்பு, இதெல்லாமே தோப்பு. சரிங்களா? அதே பார்த்திங்கன்னா தோட்டம் நம்ம என்ன சொல்லுவோம்னா பூந்தோட்டம் சொல்லுவோம், வெற்றிலை தோட்டம் சொல்லுவோம், வாழை தோட்டம் சொல்லுவோம். அடுத்து பாருங்கள், வேலங்காடு, கம்பங்கொல்லை, கரும்பங்கொல்லை, ஆட்டு மந்தை, எறும்புச்சாறை, கற்குவியல், சாவி கொத்து. சாவி கொத்து. கள்ளிக்கற்றை சொல்லுவோம். திராட்சை திராட்சை பழத்தை திராட்சை குலை, மொத்தமாக சேர்த்து குலை சொல்லுவோம். பசு நிறை சொல்லுவோம். யானை கூட்டம் சொல்லுவோம், யானை கூட்டம். அடுத்து வீரர் படைன்னு சொல்லுவோம், வீரர் படை சொல்லுவோம். வைக்கோல் வைக்கோல் போர். சோளம் நிறைய இருக்கிறது சோள கொல்லை. கொய்யா மரம் நிறைய இருந்தால் அது கொய்யா தோப்பு. நெல் வயல் பனங்காடு. நெல் வயல் பனங்காடு. தேயிலை தோட்டம், காப்பி தோட்டம். சரிங்களா? இதெல்லாம் ஈஸியாக போட்டுடலாம். தேயிலை தோட்டம், காப்பி தோட்டம். சரிங்களா? வேலங்காடு, கம்பங்கொல்லை, கரும்பங்கொல்லை, ஆட்டு மந்தை, எறும்புச்சாறை, கற்குவியல், சாவி கொத்து, கள்ளிக்கற்றை, திராட்சை குலை, பசு நிறை, யானை கூட்டம், வீரர் படை, வைக்கோல் போர், சோள கொல்லை, கொய்யா தோப்பு, நெல் வயல் பனங்காடு, தேயிலை தோட்டம், காப்பி தோட்டம். அடுத்து பாருங்கள், விலங்குகள் பறவைகளின் ஒலி மரபு தான் பார்க்க போகிறோம். யானை பிளிரும். சரிங்களா? யானை பிளிரும். பன்றி உருமும். யானை பிளிரும், பன்றி உருமும். கழுதை கத்தும். சரிங்களா? கழுதை என்ன பண்ணும்? கத்தும். புலி பார்த்திங்கன்னா உருமும். சரிங்களா? புலி உருமும். சிங்கம் கர்ஜிக்கும். சிங்கம் என்ன பண்ணுன்னா கர்ஜிக்கும். குதிரை கனைக்கும். நரி ஊளையிடும். சரிங்களா? யானை பிளிரும். யானை என்ன பண்ணுன்னா பிளிரும். இதோட ஒளிமரபு, யானையோட ஒளிமரபு என்னென்னா பிளிரும். பன்றி பார்த்திங்கன்னா உரும்பும். கழுதை கத்துமா. கழுதை கத்தும். புலி உருமும். சரிங்களா? பன்றி, புலி இது ரெண்டுமே என்ன பண்ணுன்னா உருமும். சிங்கம் கர்ஜிக்கும். குதிரை கனைக்கும். நரி பார்த்திங்கன்னா ஊளையிடும். அடுத்து பாருங்கள், நமக்கு நல்லாவே தெரியும், நாய் என்ன பண்ணும்? குரைக்கும். நாய் குரைக்கும். எலி என்ன சத்தமிடும்னா கீச்சிடும். சரிங்களா? எலி கீச்சிடும். எருது எக்காலமிடுமா. எருது எக்காலமிடும். மயில் அகவும். சரிங்களா? மயில் அகவும். ஆந்தை அலரும். ஆந்தை அலரும். காக்கை கரையும். காக்கை என்ன பண்ணுன்னா கரையும். குயில் பார்த்திங்கன்னா கூவும். குயில் கூவும். இது நமக்கு நல்லாவே தெரியும்.
குருவி வந்து கீச்சிடுமா. குருவி வந்து கீச்சிடும். எலியும் கீச்சிடும், குருவியும் கீச்சிடும். எலியும் குருவியும் லிங்க் பண்ணுங்கள். குருவியும் எலியும் கீச்சிடும். கோழி கொக்கரிக்கும். கோட்டான் வந்து குழருமா. சரிங்களா, கோட்டான் என்ன பண்ணும், குழரும். கோட்டான் வந்து குழரும். வாத்து வந்து கத்தும். வாத்து வந்து என்ன பண்ணுன்னா கத்தும். வண்டு வந்து முரளும். சரிங்களா, வண்டு என்ன பண்ணுன்னா முரளும். சேவல் வந்து கூவும். கூகை குழரும். சரிங்களா, சேவல் வந்து என்ன பண்ணுன்னா கூவும். கூகை வந்து குழரும். அணில் வந்து கீச்சிடும். சரிங்களா, எலி, குருவி, அணில் இது மூணுமே என்ன பண்ணுன்னா கீச்சிடும். கிளி வந்து பேசும். கிளி கொஞ்சும். கிளி பேசவும் செய்யும், கொஞ்சவும் செய்யும். இது ரெண்டுமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. வானம்பாடி பாடும். தவளை வந்து கத்தும். சரிங்களா, தவளை வந்து கத்தும். பல்லி வந்து பார்த்தோம்னா சொல்லும். பல்லி வந்து என்ன பார்த்தோம்னா சொல்லும். சரிங்களா, நாய் வந்து குரைக்கும். எலி கீச்சிடும். எலி வந்து கீச்சிடும். எருது எக்காலமிடும். மயில் வந்து பார்த்திங்கன்னா அகவும். ஆந்தை அலரும். காக்கை கரையும். குயில் கூவும். குருவி கீச்சிடும். கோழி கொக்கரிக்கும். கோட்டான் குழரும். வாத்து வந்து கத்தும். வண்டு வந்து முரளும். சேவல் கூவும். கூகை வந்து பார்த்திங்கன்னா குழரும். அணில் வந்து பார்த்திங்கன்னா கீச்சிடும். கிளி பேசும், கொஞ்சும். சரிங்களா, வானம்பாடி பாடும். தவளை கத்தும். பல்லி வந்து சொல்லும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பொது தமிழில் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இந்த டாபிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதே மாதிரி பொது தமிழில் ப்ரீவியஸாக போட்டிருக்க வீடியோவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த 2 வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் நல்லா வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உடனுக்குடன்